ஃபஸ்ட்டு இந்த கூழு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிஞ்சு வரட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனே இது நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா கெட்டிப்பட்டுரும். மாவு சேர்த்த உடனே ரொம்ப திக்காயிடும். ரொம்பவும் திக்காயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தனியாக வெதுப்பாக ஒரு கிளாஸில் தண்ணி வச்சுக்கோங்க. கெட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். மாவு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா டார்க் ப்ரௌன் கலருக்கு வரும். நல்லா மாவு வெந்துருச்சுன்னா நல்லா கொல நல்லா வளவளப்பாக இருக்கும். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருந்தேன். ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நான் கிண்டி விட்டுகிட்டே இருந்தேன். பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஒரு டார்க் ப்ரௌன் கலருக்கு நல்லா வந்துருச்சு பாருங்கள். அந்த மாவோட பச்சை வாசனைலாம் போய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 3 ஏலக்காவை நல்லா இடித்து சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஒயிட் சுகர், இல்லை நாட்டு சக்கரை. நான் நாட்டு சக்கரை தான் சேர்க்குறேன். நாட்டு சக்கரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு 1 வயசு குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் இப்போயே நீங்கள் இறக்கிட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டலாம். இல்லை பெரியவங்க குடிக்கணுன்னா இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவி சேர்த்துட்டு கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான கேழ்வரகு கூழ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.